பிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரம் இழந்த என்னை தேடி வந்ததையே என்ன தேடுவத நீங்க நிறுத்தல உங்க அன்புக்கு ஒரு எல்லையில புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க உங்கள் தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நிராகரிப்பு ரிஜெக்ஷன் அப்படின்றது எல்லாருடைய லைஃப்லயே ஃபேஸ் பண்ற ஒரு கட்டம் தான். ஸ்கூல் லைஃப்ல ஒரு ரிஜெக்ஷன், லவ்ல ரிஜெக்ஷன், பிசினஸ் ப்ரமோஷன்ல ஒரு ரிஜெக்ஷன், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல ரிஜெக்ஷன், இப்படி நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஆசையை பார்த்த ஒரு காரியத்துல இந்த மாதிரி நிராகரிப்பு வந்துட்டா அப்படின்னாலே மனசு ரொம்ப வேதனை அளிக்குது, தாங்க முடியாது, வழி தந்துருது. ஆனா நம்ம பெரும்பான்மை நேரத்துல ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படி சொன்னா நம்புவீங்களா? உண்மைதாங்க, ஏசப்பாவை தான். மனுஷன் நம்மளை நிராகரிச்சான்னு சொல்லி அழுகிற நம்ம ஒரு வகையில ஏசப்பாவோட அன்பு, அவர் நம்மளுக்கு இருக்கிற திட்டங்கள், ஆசீர்வாதம் சொல்லி எல்லாத்தையுமே நம்ம நிராகரிச்சுட்டு இருக்கோம். இதோட விளைவு நம்ம தான் எல்லாத்தையுமே இருந்து போயிட்டு இருக்கிறோம். ஏனாச்சும் அப்படி இருக்கிறாம அவங்களை நினைச்சு அழுகாதீங்க. அப்பா உங்களுக்கு இருக்க திட்டத்தை நோக்கி முன்னேறுங்க. உங்களை அவங்க திரும்பி பார்க்குற அளவுக்கு அப்பா மாற்றிடுவார். God bless you.